சாய்ஸ் உங்களை அன்போட வரவேற்கிறது. தமிழ் இலக்கணம் சிலபஸ் நியூ சிலபஸ் படி பாத்தீங்கன்னா 85 கொஸ்டின் இலக்கணம் மட்டுமே. அந்த 85 கொஸ்டினையும் நம்ம ஒரு 40 டாபிக்கா படிக்க போறோம்னு சொல்லியிருந்தோம். 25 to 30 நாளைக்குள்ள ஈஸியா முடிச்சிடலாம்னு சொல்லியிருந்தோம். அதற்கு முன்பு என்னன்னா, அந்த இலக்கணம் எப்படி இருக்கும், எப்படி கேட்பாங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இலக்கணத்தை பொறுத்த அளவுக்கு 2 டவுட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். ஃபர்ஸ்ட் டவுட் என்னன்னா, சார் ஸ்பாட்லயே சில இலக்கணம்லாம் அடிக்கலாங்கிறாங்க. உண்மையா சார்? தாராளம் அடிக்கலாம். பிரித்தெழுதுக, உதாரணமா பிரித்தெழுதுகிறது பாத்தீங்கன்னா ஸ்பாட்லயே அடிக்கலாம். நமக்கு எப்படின்னா, இயற்கையாவே தாய்மொழி தமிழ் தானே, நமக்கு உடம்புக்குள்ள ஊறி போனா ஒண்ணு. அந்த அடிப்படையில சொல்றேன். பிரித்தெழுதுக கட்டாயம் அவங்க 4 ஆப்ஷன் செட் பண்றாங்கல்ல, 4 ஆப்ஷன் செட் பண்ணும்போது கட்டாயம் அந்த 2 ஆப்ஷன் தூக்கி போட்டு ஈஸியா அடிச்சிடற மாதிரி தான் இருக்கு. நமக்கு வருமொழி, நிலைமொழி, அந்த புணர்ச்சி எல்லாமே தெரியலனா கூட அடிக்க முடியுமானா முடியும். அவங்க ஒரு 3 பிரித்தெழுதுக கேட்கறான்னு வச்சுக்காங்க. 3 கேட்கறாங்கன்னா 3ஐயும் கட்டாயம் சூப்பரா அடிக்க முடியும். இருந்தாலும் ரூல் தெரிஞ்சு போயிட்டோம்னா அந்த வருமொழியும் நிலைமொழியும் அது இணையும் போது என்ன ஆகுது தெரிஞ்சா ஈஸியா பிரித்தெழுதுக ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அடிச்சிடலாம். அவ்வளவுதான். சோ ஸ்பாட்ல அடிக்கலாம். ஆனா ஒரு சில இதுல பாத்தீங்கன்னா சந்திப்பிழை, நம்ம போய் ஸ்பாட்ல அடிச்சுக்கலாமானா கிடையாது. ரூல் தெரிஞ்சிருக்கணும். அந்த இடத்துல இக்கு வருமா, இச்சு வருமா, இத்து வருமா, இப்பு வருமான்னு ரூல் தெரியாம நம்ம கட்டாயம் பண்ண முடியாது. கலை சொற்கள் கட்டாயம் நம்ம படிக்காம போய் அடிக்க முடியாது. ரைட்டா உங்களுக்கு? சோ சந்திப்பிழையா இருக்கட்டும், அதே மாதிரி மரபு சொற்கள், மரபு பிழைகள் அதெல்லாம் படிக்கணும். படிச்சா மட்டும்தான் நம்ம ஸ்பாட்ல போய் அடிக்க முடியும். சிலது படிக்காமே போனாலும் ஸ்பாட்ல அடிச்சிருவான், சிலது படிச்சுட்டு போனாதான் உறுதியை அடிப்போம். சோ அந்த அடிப்படையில நம்ம பார்க்க போறோம். இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம இந்த வீடியோ பதிவுல ஒரு 20 டாபிக் பார்க்க போறோம் கம்ப்ளீட்டா. அடுத்த வீடியோல 20 டாபிக் பார்க்க போறோம். என்ன இருக்கு, நம்மளால என்ன முடியும், நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், இத்தனை நாள் இதெல்லாம் நான் பார்க்கலையே, நான் பேசாம ஒரு ஸ்டைல படிச்சுட்டு இருக்கேன், அப்படி இருக்க கூடாதுல. சோ பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, எதிர்ச்சொல்லு. இதுல பாத்தீங்கன்னா எதிர்ச்சொல்லாம் பாத்தீங்கன்னா இலக்கிய முறைப்படி அந்த வார்த்தைக்கு தெரிஞ்சிருக்கணும். மிசை என்றால் மேடு என்று தெரிஞ்சிருக்கணும். புரியுதா உங்களுக்கு? அப்ப என்னன்னா, அது தெரிஞ்சிருந்தாதான் அந்த சொல்லுக்கு இப்ப எதிர் சொல்ல டைரக்டா கேட்கறது இல்ல, இன்பம் துன்பம் அப்பெல்லாம் கேட்கறது இல்ல. அந்த இலக்கிய வார்த்தை தெரியணும். அந்த வார்த்தை தெரிஞ்சாதான் அந்த ஆன்சர் அடிக்க முடியும். நான் எக்ஸாம்பிள் காமிக்கும்போது உங்களுக்கு தெரியும். பொருந்தா சொல்லை கண்டறிய, பொருந்தா சொல்லை கண்டு இலக்கணம், ஒளி வேறுபாடு இருந்து தெரிஞ்சிருக்கணும். இந்த பொருந்தா சொல்லுக்குள்ள எதை கொண்டு வராங்க தெரியுமா? இலக்கணம் சார்ந்தே கொண்டு வந்துருவாங்க. இப்போ பொதுவா வினைமுற்று சார்ந்து கீழே 4 வார்த்தை கொடுத்து இதுல எது வினைமுற்று அல்லாததுன்னு கேட்கறாங்க. பாரதியார், பாரதிதாசன், அதுக்கப்புறம் கண்ணதாசனை கொடுத்துட்டு ஔவையார் கொடுத்துட்டு இந்த 4 பேர்ல இது இவருடைய காலகட்டத்தை சேர்ந்தவங்க யாருன்னு கேட்கறாங்க. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாளைய கொடுத்துட்டு இதுல யாரு, இதுல குறிஞ்சி முல்லை சார்ந்தது, அதுல கருப்பொருள் சார்ந்து கேட்கறாங்க. அப்ப அப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இதுதான் பொருந்தா சொல். அப்ப பொருந்தா சொல்ல எல்லாமே தெரிஞ்சுக்கணும். இன்க்ளூடிங் நம்ம 9th 10th புக்ல இந்த தாவர இளமை பெயர்கள் சொல்லி பெயர்கள் இருக்கும். கொத்து, அந்த மாதிரி கிளை, செடின்னு ஒண்ணு இருக்கும். சோ அதுல இருந்து கூட இதை கேட்டிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? அடுத்து ஆங்கில சொல்லு கட்டாயம் படிக்கணும். ஒளி வேறுபாடு இருக்கு. அந்த ஒளினா +1 புக்கு +2 புக்கு பின்னாடி இருக்கிற எல்லாத்தையும் படிக்கணும். படிச்சுட்டு போனாதான் அடிக்க முடியும். நீங்க படிக்காம அதை அடிக்கவே முடியாது. ஸ்பாட்ல மேபி லக்ல 10 பேர் அடிக்கிறது வேற. படிக்காம போனோம்னா தப்பு பண்ணிட்டோம்னா வருத்தப்படணும். வருத்தப்பட்டு 1 வருஷம் 2 வருஷம் உட்கார்ந்து இருக்கணும். சோ அதை படிச்சுட்டு போறது நல்லது. வேர்ச்சொல் ஈஸியா எடுத்துடலாம். பட் வேர்ச்சொல் பிராக்டிஸ் பண்ணிட்டு போகணும். நிறைய பிராக்டிஸ் பண்ணிட்டு போனா டக்குன்னு எடுத்துருவோம். இல்லைன்னா 2 ஆப்ஷன்ல கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். வேர்ச்சொல் இது நமக்கு கண்டென்ட் தான். உங்களுக்கு வினைமுற்று, வினையச்சம் படிச்ச அது ரூல்ஸ் தெரிஞ்சா என்ன வேணா எடுத்துருவீங்க. ரைட்டா? வினைமுற்று ஆண் முடியணும், வினை எச்சமா இருக்கணும், வந்து நின்று அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வினையாளர் பெயர், தொழிற்பெயர், இது ரூல்ஸ் தெரிஞ்சா அடிச்சிடலாம். அகர வரிசைப்படுத்துக ரூல் தான், ஒரே ரூல் தான். ஆனாவன்னா அதுக்கப்புறம் தான் கசரதாப்புறம், அப்புறம் மெய்யெழுத்துக்கள் சார்ந்து பார்க்கணும். அது ரொம்ப ஈஸியா உங்க கேட்டுக்கிற எக்ஸாம்பிள்ஸ் ஃபுல்லா பாருங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். இது ஸ்பாட் மைண்ட் அடிச்சலாம். ரூல் தெரிஞ்சிருந்தா ரூல் தான், எல்லாத்துக்கும் ரூல் தான். இப்ப இரு வினைகள் பொருள் வேறுபாடு இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் ரொம்ப ஈஸி, ஸ்பாட்ல அடிக்கலாம். அந்த டாபிக்லாம் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். சொற்களை ஒழுங்குபடுத்தி நம்ம பாக்குறதுக்கு ஈஸியா தான் இருக்கும். பட் அது எங்க எதை ஒழுங்குபடுத்துறதுமா, திருக்குறளை ஒழுங்குபடுத்த சொல்றாங்க. நான் மதுரைக்கு போனேன் வச்சேன், சந்தைக்கு போனேங்கிறது சாதாரண வார்த்தைகள். திருக்குறள் அவங்க அதை ஒழுங்குபடுத்த சொல்றாங்க சொற்கள்ங்கிற போது. அப்ப அங்க திருக்குறள் தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னாதான் அதை ஒழுங்குபடுத்த முடியும். விடைக்கேற்ற வினா பார்க்க ஈஸியா தான் இருக்கு. இந்த வினாவுக்கு அந்த கொஸ்டின் செட் பண்ணிருப்பாங்க பாருங்க. டேய் ஆறா அந்த பையன், நான் தான் அந்த பையன் அப்படிங்கிற மாதிரி அந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா 2 கொஸ்டின் இருக்கும். இதுவா அதுவா அப்படின்னு குழப்பம் வரும். அப்ப இதுக்கு புக்குக்கு பின்னாடியே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்கிறத அப்படியே எடுத்து கேட்க போறாங்க. தயவு செய்து இந்த இதுக்கு மட்டும் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு 16 இடத்துல கொடுத்துருக்காங்க. 16 இடம் கண்டிப்பா வந்துடும். அதை ஃபுல்லா எடுத்து கொடுக்க மறக்காம அதை நல்லா பார்த்துட்டு போயிருங்க. அதை அப்படியே கேட்பாங்க, அப்படியே எடுத்துக்கலாம். பத்தியை பார்த்து ஒரு பேராகிராஃப் கொடுத்து கொஸ்டின் கேட்கறது வேற. இந்த விடைக்கேற்ற வினா ஸ்பாட் என்ன வேணாலும் கேட்கலாம். அதுவும் ஒண்ணு இருக்கு. அப்படி பார்த்தா அவங்க பாதி கொஸ்டின் உள்ள இருந்து ஒரே நடையில இருந்து
நிறைய கேட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் அது நல்ல ரூல் தெரிஞ்சிருந்தா அது ஈஸியா இது பண்ணலாம். அதுக்கு ரூல் இருக்கா சார்? அதுக்கு ரூல் இருக்கு. எவ்வகை வாக்கியம் இதெல்லாம் நம்ம இலக்கணம், இது ஊமையால் இதெல்லாம் நம்ம படிக்கணும். அலுவலகம் சார்ந்த கலைச்சொற்கள், கலைச்சொற்கள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அது படிச்சாதான் அடிக்க முடியும். விடை இப்ப விடையிலேயே கன்ஃபியூஸ் ஆவீங்க, வினால கூட கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க, விடையில கன்ஃபியூஸ் ஆவீங்க, அந்த அளவுக்கு இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது தமிழ் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள். நம்ம இப்ப தமிழ் சொற்கள்லயே இப்ப வடமொழி இருக்குல்ல, வடமொழிக்கு சரியான தமிழ் சொற்கள் இல்ல, ட்விஸ்டட் கொஸ்டின் இருக்குப்பா. நான் ஒரு 12 கொஸ்டின் பார்த்திருக்கேன். ஏன்னா இப்படி எல்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஆனா புக்ல இருக்கு. பட் டக்குன்னு இப்படி கேட்டுட்டா அந்த இடத்துல 4 ஆப்ஷன் செட் பண்ணிருக்காங்க, பயங்கரமா செட் பண்ணியிருந்தாங்க. அடுத்து ஊர் பேர் மருவு, இது ரொம்ப ஈஸிங்க. இருந்தும் ஒரு 4-5 ஊர்ல கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் புக்லயே கிடையாது. பட் ஸ்பாட் மைண்ட்ல இப்படி கொடுத்துருக்காங்க. நம்ம அது இதுல இருக்கிற எல்லா ஊர் தெரிஞ்சுட்டா எந்த கொஸ்டின் கேட்டாலும் அடிக்கலாம். நான் அப்படிதான் அதை பார்த்தேன். அடுத்து 20வது டாபிக் என்ன, நிறுத்தற் குறிகள். நிறுத்தற் குறிகள் எங்கட புள்ளி வரும் வச்சு தெரிஞ்சா பத்தாது, ரூல்ஸே கேட்கிறாங்க. இப்படி வந்தால் அது என்னவாக இருக்க வேண்டும் அப்படின்னு ரூல்ஸே கேட்கிறாங்க. இந்த அடுத்த வீடியோல பார்ப்போம். இப்ப 20 டாபிக் ஒரு ஐடியா கிடைச்சிச்சா? அப்ப படிக்கணும். இலக்கணம்னா என்ன செய்யணும்? படிக்கணும். இப்ப இது வந்து ஸ்பாட் மைண்ட்ல அடிக்கலாமானா இது ஸ்பாட் மைண்ட்ல அடிக்கலாம். பாருங்க பிரித்தெழுதுகளே பாருங்க, சரியான இணை இப்படியும் பிரித்தெழுது கேட்பாங்க. வெங்கரி, வெம்மை பிளஸ் கரி, இதெல்லாம் ஸ்பாட் மைண்ட்ல அடிக்கலாம். உயர்வடைவோம், உயர்வு பிளஸ் அடைவோம், ஓடை எல்லாம் ஏ அப்படிங்கிறது. இந்த 2 எழுத்து புணரணும், புணர்ச்சின்னு சொல்றோம்ல, 2 எழுத்து புணரணும். பிரித்தால் பொருள் தர வேண்டும், இது பேசிக்கான ரூல். அது புணர்ந்தால் அது அந்த வார்த்தை வரும். டை பிளஸ் ஏ அப்படிங்கிறது வரும். இது தெரிஞ்சிருந்தா போதும். இது பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக. ஸ்பாட் மைண்ட்லயே அடிக்கலாம், ரூல் தெரிஞ்சு போனாலும் அடிக்கலாம். ரைட், ஓகே. பிரித்தெழுதுன்னா 2 இருக்கு, ரைட்டு. 3 பிரியும். பாத்துருக்கீங்களா? புக்ல இருக்கு எக்ஸாம்பிள், அதையும் கொஞ்சம் நல்லா பாத்துக்கணும். இந்த கேட்டிருக்காங்கல்ல 3 வா கரெக்டா வந்துச்சே. இந்த இருக்குல்ல, கண்டெடுக்கப்பட்டுள்ளன, கண்டு பிளஸ் எடுக்கப்பட்டு உள்ளன. ஈஸியா தான் இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா இருக்கு, புக்ல இருக்கு நிறைய. 3 பிரிக்கிற மாதிரிலாம் இருக்கு, செயல் பிளஸ் இலக்க, செயல் இலக்க. சோ பிரித்தது ஈஸியா. ரைட், ஓகே. அடுத்து போவோம். அடுத்து என்ன சொல்லுனா, கட்டாயம் படிக்கணும்னு ஒண்ணு சொல்லு. 123 இருக்கும் பிரித்தெழுதுக இருக்கா? ரைட். அடுத்தது எதிர்ச்சொல்லை எடுத்துறது. எதிர்ச்சொல்னா அந்த வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப தூற்றும்படி, போற்றும்படி. அப்ப அந்த மேக்சிமம் திருக்குறள்ல இருக்கிற வார்த்தைகளை தான் எடுத்து மேக்சிமம் கேட்கிறாங்க. இப்ப அல்லும்னா அந்த இலக்கிய முறைப்படி வார்த்தையை கொடுக்குறாங்க, டைரக்டா கொடுக்கறது இல்லை. இப்ப இரவுனா பகல் அப்படிங்கிறது இருக்குல்ல, அப்ப என்னன்னா அதுக்கு பதிலா அல் பகல் அப்படி கேட்பாங்க. எத்தனைக்கும் உண்மையான அர்த்தம் தெரிஞ்சாதான் நம்ம முயலாமைன்னு அடிக்கணும். அந்த மாதிரி மிசைனா நமக்கு படிச்சிருப்போம்ல, மேலே மேடு அந்த மாதிரி, அப்ப கீழே அந்த மாதிரி. அடுத்து நன்மொழி, தீமொழி. பேதையார்னா யாரு? அறிவுடையாரா, அறிவுடையவரா அப்படின்னு தெரிஞ்சாதான் அது அறிவற்றவன் தெரிஞ்சாதான் இது அறிவுடையவர் அப்படி எதிர்ச்சொல் போட முடியும். பிணினா நமக்கு தெரியணும். அழுக்காறு உடையான் இப்ப திருக்குறள் தான், இதெல்லாம் திருக்குறளே வரும். இன்சொல், வன்சொல், உதித்த, மறைந்த, சோம்பல், இது சுறுசுறுப்பு. அடுத்து ஒரு வார்த்தையை கொடுத்து நயம் இல்ல, அப்ப நன்மை இல்லைன்னு அர்த்தம். அப்ப இங்க நன்மை எப்படி பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தையை கொடுத்து. சோ அப்ப எதிர்ச்சொல் படிக்கணுமானா திருக்குறள்ல நல்ல நிறைய வார்த்தைகள் தெரிஞ்சிருச்சுன்னா எதிர்ச்சொல் ஈஸியா அடிக்கலாம். எதிர்ச்சொல் நிறைய இருக்கு, புத்தகத்திலே இருக்கு, அது நம்ம படிக்கணும். இப்ப பாருங்க, இரு நிலம் எதிர்ச்சொல் தருக, சிறிய நிலம். அது இரு நிலம்ங்கிறத என்ன சொல்றாங்க? எதிர்ச்சொல் சிறிய நிலங்கிறாங்க. நம்ம இதெல்லாம் ட்விஸ்டட், இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். எதிர்ச்சொல் பார்த்துட்டோமா? நடத்தும் போது நான் உங்களுக்கு ஃபுல்லா நடத்துறேன். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்ல. இப்ப எப்படின்னா ஒரு சினிமாவுக்கு போறதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் பார்ப்போம், என்ன சாங்ஸ், யாரு ஹீரோ யாரு வில்லன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அந்த மாதிரிதான் இப்ப யாரு என்ன இருக்கா, இதுல யாரு ஹீரோ யாரு வில்லன் பாக்குறோம். பொருந்தா சொல்ல நான் சொன்ன பார்த்தீங்கன்னா குறிஞ்சி முல்லை மருதனை இதழ் பாலை, அது தெரிஞ்சாலும் இதை அடிக்க முடியும். இந்த கொழுந்து வகை நான் சொன்னல, அந்த புக்ல அந்த இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் சில இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இது கூட டைரக்டா பேக் சைடு இருக்கும். அது இன்னொன்னு போனீங்கன்னா தெரியும், அந்த அடி வகை, அடி தூருன்னு சொல்லிட்டு அந்த இயற்கை சார்ந்து பயாலஜி மாதிரியே இருக்கும், 9th 10th புக்ல இருக்கு. ஸோ அது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இது இந்த பொருந்தா சொல்ல என்ன வேணாலும் அவங்க கேட்பாங்க பாருங்க. நகரம் கொடுத்து கூட இப்படி கூட கேட்பாங்க பொருந்தா சொல். பாருங்க, மெய்யீறு மெய் முதல், இது என்னது +1 புக்ல இருக்கு ஒரு வார்த்தை. எது மெய்யீறு, எது மெய் முதல், எது இதுல தவறான இணை அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இப்ப மெய் ஈறு, இது உயிர் முதல். இப்ப இந்த பிளஸுக்கு முன்னாடி இருந்தா ஈறு தான் மெய் ஈறு. இல்லு இருக்குல்ல, இது உயிர் முதல் தான் உயிர் முதல். இது கரெக்டா இருக்கா? இது கரெக்டா இருக்கு. சோ இங்க தப்பா இருக்கா? இங்க தப்பா இருக்கு. அப்படிங்கிற மாதிரி பாருங்க, இது வந்து உயிர் முதல் இருக்கு, ஆனா மெய் முதல் போட்டுருக்காங்க, இது தப்பா இருக்கு. சோ இந்த ரூல் தெரிஞ்சா இந்த மாதிரி. சோ இப்படிதான் கேட்பாங்க, பொருந்தா சொல்லுங்கிறது இப்படி கேட்பாங்க. பாருங்க, தோல் கருவியல், நரம்பு கருவியல் பாத்தீங்களா எப்படி கேட்டிருக்காங்க. இது நம்ம அந்த இசை சார்ந்து படிப்போம்ல, அந்த இதுல இருந்து பாருங்க. வடக்குன வாடை காற்று, மேற்குன கொடை, இது யாவும் இருக்கா?
இது யாவும் இருக்கா அந்த கப்பல் சார்ந்த பாடத்துல. சோ உள்ள உரைநடைகள் படிச்சா மட்டும்தான் பாருங்க முப்பால் ஆசிரியருக்கு வழங்கப்பட்ட ஆசிரியருடைய பெயர்கள் கொடுத்து முதல்ல தொழிற்பெயர் கொடுத்து இலக்கணம் சார்ந்து இந்த மாதிரி பாரு பார்த்தா தெரியும். இப்ப நடத்துறதுக்கு முன்னாடி பாருங்க அகத்திணை இப்ப பார்க்கும்போது தெரியுதா, ஓ இதெல்லாம் நம்ம படிக்கணுமாடா, இப்படிலாம் படிச்சு போனாதான் அந்த தவறானது கேட்க முடியும், ஒரு ஐடியா கிடைக்கும். இது வேணுமா வேணாமாங்கிற இடத்துல இது உங்களுக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கும். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ரைட், ஓகே. அடுத்தது பொருந்தாச்சொல். இது தனியா கொடுக்கும்போது நீங்க பிடிஎஃபா கொடுக்கும்போது அல்லது புக்கா வாங்கி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அடுத்து எவ்வளவு இருக்கு பாருங்க, 130 இருக்கா. அடுத்து பிழை திருத்தம், சந்தி பிழை நீக்குதல். இங்கதான் விஷயம் இருக்கு. இப்ப வந்து 1 சரின்னா இங்க இத்து இப்பு வந்திருக்கு, இங்க இக்கு இச்சு வரல. அப்ப ஏன் வந்துச்சு ஏன் வரலன்னு தெரிஞ்சா போதும். இப்படிதான் கொடுத்து இவங்க என்ன பண்ணுவாங்க, சந்தி பிழை அப்புறம் மரபு பிழை வலு சார்ந்தது அப்படிங்கிறது எல்லாமே கேட்பாங்க. புரியுதா உங்களுக்கு? காலம் சார்ந்து, அதாவது எண் இடம் காலம் அந்த பால் உயர்திணை அக்ரிணை இதெல்லாம் ஒருமை பன்மை இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த பிழை சார்ந்த விஷயங்கள் நம்ம சரி பண்ண முடியும். அவங்க அதே மாதிரி மரபு பிழை, மயில் எப்படி கத்தும், மயில் அகவும் குயில் கூவும் தெரிஞ்சிருக்கணும். ரைட். கோழி என்ன செய்யும், கொக்கரிக்கும் கரையும், மயில் என்னைக்கு அலறிச்சு எருது எக்காலம் பண்ணாது கரெக்டா. ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சிருக்கணும் மரபு பிழைகள் எல்லாமே. அது படிச்சா ஈஸி தான், படிச்சுட்டா நமக்கு ஈஸி தான். பிழையற்ற சொற்கள் பாருங்க, ஏரியில் எந்த ரீ வரணும், குளித்து விட்டு மலை மீது ஏறினான் எந்த ரீ இங்க வரணும், எந்த ரீ இங்க இருக்கணும், எந்த ரீ இங்க இருக்கணும். ஈஸி தானே சார் பார்க்க. ஸ்மார்ட் மைண்ட்ல தப்பு பண்ணிடக்கூடாது. அந்த 4 ஆப்ஷனுக்குள்ளதான் இருக்கு, கரெக்டா இது பண்ணிடணும். ரைட். இதெல்லாம் மரபு பிழை. அந்த இதெல்லாம் இதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய இருக்கும். 135 என்னமோ இருந்துச்சு, கூட தான் இருக்கு. 136 இந்த மனப்படமா இருக்கு, எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணல. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லே அறிதல், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லு. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இங்கிலீஷை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா 10th மீடியம் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்திருப்பீங்க, கட்டாயம் நீங்க எல்லாம் படிச்சுக்காங்க. எல்லா வேர்டு இதெல்லாம் எங்களுக்கு ஈஸி தான் சார், இது கூட எங்களுக்கு தெரியாது சார். தெரியும் சார், அப்படியே போ இப்ப இது கூட ஈஸி தான் சார், இப்ப இது எங்களுக்கு ஈஸி தான் சார், இது கொஞ்சம் புதுசா இருக்கும் சார். சில பேர் அப்படி நினைப்பாங்க, ஆஹா இப்படி கேட்பாங்களா. தெரிஞ்சுக்கணும் பின்னாடி இருக்கிற வார்த்தைகள், கலை சொற்கள், அந்த ஆங்கில சொல் இங்கிலீஷ் வார்த்தையை தெரிஞ்சுக்கிட்டோம். புக்ல இருக்கிறது மட்டும்தான், பயப்படாங்க. வெளியே போய் நான் டிக்ஷனரியை போய் படிக்கிறேன், அந்த புக்ல படிக்கிறேன்னு படிக்காங்க. புக்ல இருக்கிறது மட்டும்தான், இதெல்லாம் புக்ல இருக்கிறது தான். சரி, தெரிஞ்சுக்கிட்டா அந்த இடத்துல கன்ஃபியூஸ் இல்லாம சீக்கிரம் அடிக்கலாம், அவ்வளவுதான். எபிகிராப் அப்படின்னா கல்வெட்டு அப்படி. இப்ப இங்கிலீஷ் மீடியம் ஆறவங்களுக்கு இது ஈஸியா தான் இருக்கும். பட் தமிழ் மீடியத்துல படிக்கிறவங்க, அது 10வது 12வது படிச்சுட்டு குரூப் 4 எழுதுறவங்களுக்கு இந்த ஏரியால நீங்க படிச்சா மட்டும்தான் அடிக்க முடியும். நீங்க அசால்ட்டா நினைப்பீங்க 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் போனா கூட என்னாச்சு 3 மார்க் போச்சுல. சோ ஆனா இது கொஞ்சம் கவனமா இருக்கணும். இது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருச்சா? இப்படியும் கேட்பாங்க, பொறுத்துகள்ல கேட்பாங்க. இப்படிதான் பொறுத்து, மேக்சிமம் பொறுத்துகள்ல தான் நிறைய கேட்கறாங்க. வருங்க ஃபுல்லா பொறுத்துக தான், பொறுத்துக தான் ஃபுல்லா. ஈஸியா இருந்தா பொறுத்துக கேட்கும்போது கூட ஈஸி தான், டக்குன்னு கேட்டா கூட நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனா பொறுத்துகளை கேட்டா கூட மேக்சிமம் பொருத்திடலாம். மேக்சிமம் தப்பு பண்ண மாட்டோம் அப்படின்னு நினைப்போம், பட் தப்பு பண்ணிடக்கூடாது. அதான் நம்ம மனசு சொல்லணும், அதெல்லாம் பாத்துக்கலாம் சார் அப்படின்னு தோணும். மனசு இன்னொரு மனசு சொல்லணும், பாத்துக்கலாம்ல சார், பாத்துறணும் சார், பரீட்சைக்கு பார்த்துட்டு தான் சார் போனோம், சும்மா கண்மூடித்தனமாலாம் போயிட்டு இருக்க கூடாது சார் அப்படின்னு தெரியணும். ஒரு 120 இருக்கா? ரைட். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு வந்து சரியான பொருள். ஒளி இந்த கான்னா என்ன, இந்த கான்னா என்ன, ரைட்டா? உங்களுக்கு அந்த இது தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஒளி மற்றும் பொருள், இந்த நேமினா என்ன, கோடுனா என்ன, நேமினா என்ன, கோடுனா என்ன, நேமினா சக்கரம், கோடுனா மலை, இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ மறை, இந்த மறைனா தாமரை, அந்த மறைனா மறைத்தல். இது பின்னாடி புக்குக்கு பின்னாடி +1 பழைய ஓல்டு புக்ல +1 புக்ல அப்படியே ஒரு அட்டவணை இருக்கு. அதுல இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே வரிசை கேட்டிருக்காங்க. அவங்க புக்கை தானே எங்கேயும் போக மாட்டாங்க, புக்ல இருக்கிறதா கேட்பாங்க. நம்ம அதை படிச்சுட்டா போதும். அது மட்டும் இல்லை, இன்னும் கொஞ்சம் கூடுதலா நான் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன், நடத்தும் போது உங்களுக்கு காமிப்பேன். அதை படிச்சுட்டா இந்த ஏரியால என்ன வேணாலும் நீங்க கேளுங்க, நாங்க பட்டை கலப்புவோம். ஆனா படிக்காம போனோம்னா சிரமப்படுவோம். அதை சொல்லிடுறேன். இப்ப அருந்து முடிஞ்ச வரைக்கும் சரியா பண்ணிடுவோம், தப்பா பண்ணிடக்கூடாது. அதாவது எப்பனா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்குலாம் இலக்கணத்தெல்லாம் ஆப்ஷனே பார்க்காம இது வந்தாலே இதுதான் அப்படிங்கிற மாதிரி இருந்தாதான் அங்க கரெக்டா இருக்கும். எக்ஸாம்பிள், ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஈ அப்படிங்கிறது என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுத்துடுதுங்க. ஒரு பொருள் தரும் பல சொற்கள், ஈ என்பது இதுல ஈ வந்து அணிகள் வந்து வராது, தவறான பொருளை தேர்ந்தெடுக்க. ஏன்னா ஒரு வகை பறவை வருது,
பகிர்ந்து கொடு, ஏன்னா கொடுத்தல், ஈனா கொடுத்தல், ஈங்கிறது உயிரெழுத்தும் கூட வரும்ல. சோ அப்ப அணிகள் வராது. சோ இந்த மாதிரியும் கேட்பாங்க. அதான் இது இது எல்லாமே சேர்ந்து என்ன எதை பகுதி, இப்ப காய்கள் மேற்பகுதியா பழங்கள் மேற்பகுதியா, அப்ப தோடு ஓடு தொழி அப்படின்னு பழங்களுடைய மேற்பகுதி வருது. அரசனுக்கு என்னென்ன பேர் இருக்கு? கோ தலைவன். நம்ம மன்னன் வேற இருக்கு, கவிஞன் வராது. அப்ப இப்படி பார்க்கணும். அடுத்து வயலுக்கு என்னென்ன பேர் இருக்கு? கழனி இருக்கு, பலனம் இருக்கு. கழனி கூட உங்களுக்கு தெரியும், பலனம் பழைய புக்ல இருக்கு. பழைய 2003 to 2008 எடிஷன்ல இந்த வார்த்தை அப்படியே இருக்கு. கோ வேந்தன் அரசன். அடுத்து மலை, மலைக்கு என்னென்ன பொருளா இருக்கு? பொறுப்பு வெறுப்பு, இதை பார்த்திருப்பீங்க. அசலம் நியூ புக்ல இருக்கு இந்த வார்த்தை, அசலம் அப்படிங்கிறது. சோ அப்ப இந்த மாதிரி இது அப்ப இப்ப தெரியுதா உங்களுக்கு? ஒரு பொருள் தரும் பல சொற்கள் நம்ம நினைச்சிட்டோம். ஓ இவ்வளவு தூரத்துக்கு படிக்கணுமா சார்? கண்டிப்பா உங்க குரூப் 4ங்கிறனால நல்ல லாஜிக்கா தான் கொஸ்டின் எடுப்பாங்க, நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. ரைட், இதெல்லாம் தெரியாம நம்மளா எதையோ ஒண்ணு படிச்சுட்டு இருக்க கூடாது. இப்படி எல்லாம் கேட்கறாங்கன்னு தெரிஞ்சு படிச்சாதான் நல்லது. இந்த ஒவ்வொரு டாபிக்கே நடத்தும் போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும். நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். வேர்ச்சொல், இது உங்களுக்கு தெரியும். வாலியர்னா வால். இப்ப இங்கதான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். வேர்ச்சொல்ல எப்பயுமே 2 ஆப்ஷன்ல கன்ஃபியூஸ் ஆவீங்க. இப்ப இந்த கொஸ்டின்ல பாருங்க, இதுல வாலியர் வா அப்படிங்கிறது வரக்கூடாது, வால். ஏன்னா இந்த அர்த்தத்துக்கு வேர்ச்சொல் பார்க்கணும். புரியுதா உங்களுக்கு? அப்ப வேர்ச்சொல் கண்டுபிடிக்கிறது இருந்தா கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிட்டு போனோம். இப்ப மகிழ் வித்தனன் மகிழ், மகிழ்ந்தனன் மகிழ். இதுல வினைமுற்றனர் தருகின்றனர் தா, தருகின்றனர் தா. இதுல ஏதாவது மாத்தி போட்டா தப்பாய் போகும். வினை எச்சத்தை போட்டக்கூடாது, வினை முற்ற போட்டக்கூடாது, அந்த மாதிரி பார்க்கணும். பரப்பு மீன் பரப்பு, அவ்வளவுதான். நடந்தால் நட அப்படி, எரிந்தான் எரி அப்படி, சொன்னார் சொல் அப்படி. இதான் வேர்ச்சொல், அப்படிதான் இருக்கும். சென்றனர் செல் அப்படி இருக்கணும். பயின்றால் பயில் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வேர்ச்சொல். இது கூட ஈஸியா அடிச்சிருவீங்க. பட் 2 ஆப்ஷன்ல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. அடுத்தது நிறைய இருக்கும் வேர்ச்சொல், நிறைய கேட்டிருப்பாங்க, 90 கிட்ட கேட்டிருந்தாங்க. அடுத்து வேர்ச்சொல்லை கொடுத்து வினைமுற்று வினையெச்சம், இது ரொம்ப ஈஸியா அடிச்சிருவீங்க. இதுல மிஸ்டேக்கே பண்ண மாட்டீங்க, அழகா அடிச்சிருவீங்க. ஆனா படிச்சுட்டு போனா, இது நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கு, வினைமுற்று வினையெச்சம் இதெல்லாம் படிச்சுட்டு போனா இதை அடிச்சிருவீங்க. அடுத்தது இப்ப தெரியுதா உங்களுக்கு இலக்கணம் எப்படி படிச்சுட்டு போகணும் தெரியுதா? படிக்காம போனா என்ன ஆகும்? இந்த வந்துருச்சு அகரவரிசைப்படுத்து, ரொம்ப ரொம்ப ஈஸி. மேக்சிமம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ மானா அதுல என்ன இருக்கு? ஆ, மானா ஆ, மீனா மீனா ஈ, மேனா ஏ, ஓ. அப்ப ஆனா அவனா அது கரெக்டா இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மெய்யெழுத்து, உயிரெழுத்து மெய்யெழுத்தோடைய ஆர்டர் தெரிஞ்சதா போதும், ரொம்ப ஈஸியா அடிச்சிருவீங்க. ஆனா பாருங்க, ஆ ஆ இ ஏ வந்துருச்சா அந்த வார்த்தை. மா ஆ ஆ இ உ ஏ வந்துருச்சா. ஔ மௌ, அவ்வளவுதான் அந்த வார்த்தை. மேக்சிமம் தப்பா கொடுத்துருப்பாங்க. இப்ப மொத வார்த்தை அகரவரிசைலாம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் வார்த்தை கண்டுபிடிச்சுன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப ஈஸியா நம்ம அடிச்சிடலாம். இது உங்களுக்கு இப்ப கசட தபர, கசட தபர, தப, தாக்கு அப்புறம் தான் பா வரணும். அப்ப இந்த பா பின்னாடி வரணும், தா தான் ஃபர்ஸ்ட் வரணும். அப்ப இங்க பாங்கிறதா வந்திருக்கு, அப்ப வரவே கூடாது. அது வாலாம் கடைசியில தான் வரணும். இந்த ரூல், அந்த ரூல் தெரிஞ்சிச்சுன்னா இது ஃபர்ஸ்ட் வருதுன்னா அப்படியே டக்குன்னு டிக்கெட்ஸ் போயிட்டே இருக்கலாம். கசரத் அப்புறம் எங்க என்ன பண்ண வரல. அந்த ரூலை வச்சுட்டே நான் இது வரைக்கும் அகரவரிசைப்படுத்துக்கல, ஆனா அவனாவையும் கசரத் அப்படி இந்த ரூலை வச்சு அடிச்சு போய்கிட்டே இருக்கலாம். நடத்தும் போது உங்களுக்கு தெரியும் ஷார்ட்டானது, அதாவது ரொம்ப பெருசா படிக்கிறதும் இருக்கு, ஷார்ட்டா ஒரு கண்டென்ட் இப்படி கேட்டா அப்படித்தாண்டா அடிப்போம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நான் சொல்லி தருவேன். அப்ப பாருங்க, எந்த அகரவரிசைப்படுத்தி தப்பு பண்ண மாட்டீங்க, நீங்களும் தப்பு பண்ண மாட்டீங்க, அது பெரிய கஷ்டமும் இல்லை. அப்படி கேட்டிருக்காங்கன்னு சொல்றேன். இடையில பாடல் வரி மாதிரி கொடுப்பாங்க, இந்த 2-3 அகரவரிசைப்படுத்துக்க பாருங்க. அப்படியே ஒரு இந்த இருக்கு அகரவரிசைப்படி சொற்களை சேர்ச்சிக்க, ஆளா மாளாத மீளா வாழால் எப்படி. அப்ப நம்ம கண்டிப்பா இங்கக்குள்ள உயிரெழுத்தை எடுத்துறோம். ஃபர்ஸ்ட் உயிரெழுத்தா வரும், அப்புறம் தான் மெய்யெழுத்து. சோ அதை தூக்கி ஃபர்ஸ்ட் வச்சுட்டோம்னா அப்ப இந்த 2 வராது, அது தூக்குடா காலி ஒன்றா. அடுத்து மால ஆதான் உயிரெழுத்துப்படி ஆ, அப்புறம் தான் ஈ வரணும். அப்ப இதை தூக்கி போடுறோம், அவனை முடிஞ்சு டக்குன்னு டிக்கெட்ஸ் போயிட்டே இருப்போம். சம்மு மாதிரி தான் எல்லாமே, மேக்ஸ் மாதிரி தான் எல்லாமே. என்னது மேக்ஸ் மாதிரி தான். தமிழ் நமக்கு உயிரெழுத்து, சாரி தமிழ் நமக்கு உயிர் மூச்சு. ஸோ அதனால நமக்கு கண்டிப்பா தப்பு பண்ண வாய்ப்பு இல்லை. ரூல்ஸ் மட்டும் தெரிஞ்சுட்டு போங்க. ஏன்னா எக்ஸாம் ஹாலில் போயிட்டு அங்க போய் கத்துக்கிற கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன். நீங்க போய் ஓ இப்படி கேட்பாங்களா, அடுத்து இப்படி படிச்சுட்டு வரணும், அப்படிக்கெல்லாம் இங்க வேலை இல்லை கண்ணா. மொத்தம் ஒரு 120 கிட்ட இருக்கு, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்காங்க. 120 இருக்கு மொத்தம், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்காங்க. ரைட்டா? ஓகே. அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இதுல தாங்க
இது எப்படின்னா திருக்குறள் தெரிஞ்சுக்கும் பாடல் வரிகளை எடுத்து வச்சு கரெக்டா கொடுத்துட்றாங்க. அப்ப அங்க போயிட்டு நம்ம அதை சரியா சொற்களை ஒழுங்குபடுத்தணும். இது கொஞ்சம் நம்ம நல்லா தெரிஞ்சுட்டு போனாதான் அடிக்க முடியும். அதாவது என்ன வேணாலும் கேட்பாங்கன்னு போறது வேற. உரைநடையில இருந்து திடீர்னு ஒரு வார்த்தையை போட்டு கூட கேட்பாங்க. திருக்குறள் சார்ந்து நிறைய வார்த்தைகள் பாடல் வரியை கொடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்துன்னு போட்டிருக்காங்க. நிறைய இது சொற்கள் திருக்குறள் சார்ந்தும் சில வார்த்தைகள் வந்திருக்கு. இது சொற்றொடர் ஆக்குதல், இது கூட ஓகே, இது கூட ஈஸியா தான் இருக்கும். இந்த ஒண்ணு அடுத்து வரும், எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. இதை தொகுத்து எடுத்து வைக்கவும் தான் எங்களுக்கே ஒரு ஐடியா கிடைச்சு, எல்லாருக்கும் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஓ இப்படி கேட்பாங்களா அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு ஐடியா கிடைச்சு. இல்லைன்னா ஐடியா தெரியாம படிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிதல். இரு வினைகள் இது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரெண்டு வார்த்தை அவங்களே கொடுத்திருப்பாங்க. மலைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகை விரித்தது. இப்ப விரிந்தன எங்க வரணும், விரித்தது எங்க வரணும்? இல்ல சேர்த்ததா சேர்ந்தனவா அப்படிங்கிற மாதிரி. இது மேக்சிமம் ஸ்பாட் மைண்ட்ல விரிந்து எங்க வரணும், விரித்து எங்க வரணும், பணிந்து எங்க வரணும், பணித்து எங்க வரணும். இது ஈஸியா அடிச்சலாம். இரு வினைகள். இதுவும் புக்ல எக்ஸாம்பிள் இருக்கா சார்? இருக்கு, தாராளம் புக்ல இருக்கு. அடுத்தது 12 டாபிக் காமிச்சுன்னா அடுத்து 13 டாபிக் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். பார்க்கத்தாங்க அப்படி ரொம்ப ஈஸியா. என்ன சார் கொஸ்டின் தேர்ந்தெடுக்கிற எங்களுக்கு கஷ்டமாட்டு இருக்கும். நீங்க தேர்ந்தெடுத்து பாருங்க, உங்களுக்கு தெரியும். சாலையில் இடப்பக்கம் வண்டிகள் செல்வதே சாலை விதியில் முதன்மையான விதி. இதுக்கு ரூல் இருக்கு. அப்ப சாலை விதிகள் யாவையா, சாலை விதி என்றால் என்னவா, இல்ல சாலைகள் இடப்பக்க விதியாது, சாலை விதியில் முதன்மையான விதி எது? அப்ப பாருங்க, அப்ப முதன்மையான விதின்னு சொல்லி ஆன்சர் வர்றதுதான் அப்ப அதுக்கு கொஸ்டின் எடுக்கணும்னு இது தெரிஞ்சிருந்தாதான் அடிக்க முடியும். இல்லாட்டி நமக்கு டைம் இருக்காதுன்னு சொல்லிட்டு தப்பா மார்க் பண்ணிடுவோம். இந்த ஏரியா விடைக்கேற்றவனா நம்ம சாதாரண நினைக்கிறான். நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு போனா ஏன் அந்த கொஸ்டின் நல்லா ஆன்சர் நல்லா புரிஞ்சுட்டு கொஸ்டின், இல்லாட்டி கொஸ்டினுக்கு இப்படி ஆன்சர் பண்ணலாமா அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். இந்த கொஸ்டின்ல இருந்து ஆன்சர் போனா இந்த ஏரியா நல்லா அடிக்கலாம். அடுத்தது இது ஃபுல்லா தான் இந்த கண்ணை கட்டுதான் உங்களுக்கு 20 டாபிக்கு. அடுத்து காமிக்கிறேருங்க. எவ்வகை வாக்கியம், தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை. இது எல்லாமே தெரிஞ்சதான். ஆல்ரெடி குரூப் 4ல நம்ம இலக்கணத்துல நல்லாவே ஆன்சர் பண்ணியிருப்போம். தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை. இது எல்லாமே ஸ்கூல் புக்ல இருக்கிற எக்ஸாம்பிள் தான் வந்திருக்கு. இது நம்ம ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணி அடிச்சிருப்போம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்காங்க. ரூல்ஸ் ரொம்ப கவனமா அடிக்கணும், இல்லைன்னா நமக்கு தப்பாய் போகும். அடுத்தது ஊமையால் விளக்கம் போறது. இதெல்லாம் ஸ்கூல் புக்ல இருக்கு. இந்த ஊமை இருக்கு பாத்தீங்களா, கல்லில் நார் உரித்தல் இயலாத செயல். இதுக்கு ஒரு நிறைய ஊமை வச்சிருக்கேன், அதை நான் உங்களுக்கு நடத்தி கொடுக்குறேன். அதுல இருந்தா கண்டிப்பா 1 2 வரும்னு வச்சுக்கோங்க. அப்ப ஈஸியா அடிச்சிடலாம். அங்கே போயிட்டு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம யோசிக்க கூடாது. அது படிச்சுட்டு போனாதான் தெரியும். அத்தி பூத்தது போல. அடுத்து தாமரை இலை நீர் போல, காணல் நீர், கிணற்று தவளை போல, எடுப்பார் கைப்பிள்ளை, மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும் அப்படிங்கிறது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. கீரியும் பாம்பு போல, சுடரும் பொன் போல். இதுக்கு இருக்கு, நம்ம கிட்ட இருக்கு. இதுல வந்த எல்லா கொஸ்டின்ஸ்க்கான சோர்ஸும் நம்மகிட்ட இருக்கு. நகமும் சதையும் போல. எடுத்தது நடத்தும் போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ரைட். அடுத்து ஆங்கில அலுவல் சொற்கள். இது என்னன்னா கலை சொற்கள். கலை சொற்கள் நிறைய கேட்டிருப்பாங்க புக்ல இருக்கிற பின்னாடிதான். எல்லாமே புக்ல இருக்கிற பின்னாடிதான் கேட்டிருக்காங்க. கலை சொற்கள் எல்லாமே படிச்சுட்டு போனா உறுதியா கொஸ்டின் வரும். அடுத்து விடை சார்ந்தது. உற்றது உரைத்தல் விடையா, நேர் விடையா, மறை விடையா, உருவது கூறல் விடையா. இது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நல்ல கான்செப்ட் புரிஞ்சுட்டு அந்த கொஸ்டின் அடிக்கடிக்கு ஆன்சர் ஆசையா இருக்கும். விடைகள். அடுத்தது பிறமொழி சொற்கள் என தமிழ் சொற்கள். இந்த பாருங்க, மதுரை வசனி. நமக்கு மதுரை வசனா என்னன்னு தெரியணும். தேன்மொழி பாவைன்னு தெரியணும். தெரியல நம்ம அடிக்கும். நம்ம நினைப்போம் நாமகரணம். நாமகரணம் பெயர் தெரியணும். தெரிஞ்சா மட்டும்தான் இந்த ஏரியா நம்ம ஆன்சர் பண்ண முடியும். டெம்பஸ்ட் பெருங்காற்று, சாவி திறவுகோல். சின்னது போலீஸ் ஸ்டேஷன் காவல் சின்ன சின்னதுல அடிச்சலாம். கப்பித்தான் தலைமை மாலுமி. என்னது கப்பித்தான் தலைமை மாலுமி, இப்பதான் பாக்குறோம். சோ அப்ப லம்சம் திரட்சி தொகை. எப்படி லம்சமா ஒரு அமௌண்ட் திரட்டணும்பா. திரட்சி தொகை எப்படி பாத்தீங்கன்னா, ஜனப்பிரளயம் மக்கள் வெள்ளம். ஜனம்னா மக்கள், பிரளயம்னா வெள்ளம். பாருங்க எப்படி எப்படி இருக்கு பாருங்க. என்ன சார் இப்படி இருக்கே சார், இதா பொறுத்துக்க. அடுத்தது பிராக்டிஸ் பண்ணிட்டு இப்ப அதுக்குதான் நான் இவ்வளவு தூரம் சொன்னேன். இதெல்லாம் இப்படி பார்த்து அறிஞ்சு தெரிஞ்சு படிச்சா அது எப்படி இருக்கும், சூப்பரா இருக்கும். அடுத்து காமிக்கிறேன்.
ஊர் பெயர்கள். இதுல பாருங்க, மயிலை மயிலாப்பூர் ஓகே, புதுகை புதுக்கோட்டை ஓகே, இதுல தெரிஞ்ச ஊர்லாம் வரும். பாருங்க, உதகமண்டலத்துக்கு உதகை, இதெல்லாம் எங்களுக்கு கோயம்புத்தூர், இதெல்லாம் தெரிஞ்சதுதான். புதுசாலாம் வரும், சில கொஸ்டின்லாம் கேட்டிருந்தாங்க. நீங்க தான் பார்த்தேன். சைதாப்பேட்டை சைதை, எந்தை தந்தை, புதுவை புதுக்கோட்டை வந்துச்சு, தில்லை சிதம்பரம், தில்லை சிதம்பரம், புதுசு புதுசா ஊர்களா வந்துச்சு. இந்த மன்னார்குடி மண்ணை, மன்னார்குடிக்கு மண்ணை, இந்த திருநின்ற ஊர் திண்ணனூர், திருநின்ற ஊருக்கு திண்ணனூர், வானவன் மாதேவி மானாம்பதி. எப்படி பாத்தீங்களா, எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. நம்ம எப்ப பார்த்தாலும் கோயம்புத்தூர் அது இதுன்னே நினைச்சிருப்போம். பாருங்க, கும்பை கும்பகோணம், சாரி சைதை சைதாப்பேட்டை, மயிலை மயிலாப்பூர், நெல்லை திருநெல்வேலி, அதெல்லாம் சரியா இருக்கு, இது தப்பா இருக்கு. எப்படி கேட்டிருக்காங்க பாத்தீங்களா. நாகைனா என்ன, புதுவைனா என்ன, புதுகைனா என்ன, இதெல்லாம் மறு ஊர். இது எல்லாம் இந்த இருக்கிற எல்லா ஊரும் தெரிஞ்சா நீங்க எந்த ஊர் கேட்டாலும் அங்க அடிச்சிருவீங்க. ஒண்ணும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. அடுத்தது நிறுத்தற்குறிகள், ரூல்ஸ் கேட்கிறாங்க. தனி சொல்லையோ தனி எழுத்தையோ விளக்கி காட்டும் போது ஒற்றை மேற்கோள் குறி வரணுமா வரக்கூடாதா, ரூல்ஸ கேட்கிறாங்க. அவங்க பிராக்டிஸ் படி எது வரணும்னு கேட்கறது வேற. இதெல்லாம் ரூல். நிறுத்தற்குறிகள்னு ஒரு பெரிய டாபிக்கே இருக்கு, 3 புக்லயும் இருக்கு. நல்லா படிக்கணும். படிச்சா மட்டும்தான் எக்ஸாம்பிள கேட்டாலும் அடிக்க முடியும், ரூல்ஸ் கேட்டாலும் அடிக்க முடியும். நிறுத்தற்குறிகள் நீங்க நினைக்கிற மாதிரி நமக்கு ஒண்ணுல புள்ளி வைக்க தெரியாதா, எங்கன ஆச்சரியக்குறி வரும் தெரியாதா, எங்கன டபுள் இது மேற்கோள் குறி வரும் தெரியாதா அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. பார்த்துட்டு போறதா ரொம்ப நல்லது, படிச்சுட்டு போறது. நிறுத்தக்குள்ள ரூல்ஸும் கேட்பாங்க, எக்ஸாம்பிளும் கேட்பாங்க. ரூல்ஸ் தான் நிறைய கேட்டிருக்காங்க, ரூல்ஸே கேட்டிருக்காங்க. டைரக்டா ரூல்ஸ் எது, இது எது வரும் அப்படின்னு. அவ்வளவுதான். சோ இது டாபிக். இப்ப பாத்தீங்களா, இலக்கணத்தை பொறுத்த அளவுக்கு அந்த நல்ல இலக்கணத்தை படிக்கணும், நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? சோ அவ்வளவுதான். அதாவது இலக்கணம் கஷ்டமானா கஷ்டமே இல்லை. இப்ப நீங்க பார்த்தோன்னா உங்களுக்கு தோணும், இவ்வளவுதானா நம்மளால, ஓகே இதுதான் கண்டென்ட், இப்ப நம்ம பார்க்கணும், ஓ இதுதான் கண்டென்ட், ஓகே இதை ரூல் தெரிஞ்சுக்கிறோம், பிராக்டிஸ் பண்ண போறோம், அவ்வளவுதான். புக்ல இருக்கிறத படிச்சு போறோம், அவ்வளவுதான். கண்டிப்பா அடிச்சிட போறோம். இந்த 20 டாபிக்ல பாதிக்கு பாதி எது வந்தாலும் சரி, எது வந்தாலும் அடிக்கலாம்னு ஒரு கான்பிடன்ட் வரணுங்கிறது தான். சோ இதை காமிச்சேன். அடுத்த வீடியோ பதில மீதி இருக்கிற 20 டாபிக்கும் காமிக்கிறேன். அதையும் பாருங்க, பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சோ தேங்க்யூ டு ஆல், தேங்க்யூ.